டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்பை நம்ம யோகாசனா மூலயமா எப்படி கரைக்கலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யலாங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பத்மாசனால உட்காந்துக்குங்க. கைகளை பின்னோக்கி கட்டி முன்னாடி எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு காலாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்தது 2 காலையும் சேர்த்து வச்சுக்கங்க. அதற்கு முன்னாடி ஒரு காலை மடக்கி சைடில் வச்சுக்கங்க. கைகளை மேல் நோக்கி உயர்த்தி முன்னாடி பெண்ட் பண்ணி உங்களுடைய கால் கட்டை விரலை டச் பண்ணுங்கள். உங்களால் நெத்தியை முட்டியில் தொட முடியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணுறப்போ ரொம்ப உடம்பை வருத்தி பண்ணாதீங்க. இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணால் போதும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எந்த ஒரு ஆசனாசுமே நம்ம வலியோடு பண்ணக்கூடாது. இந்த ஆசனாஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்று பகுதி நல்ல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக கைகளை பின்னோக்கி கொண்டு வாங்க. இதுவோ ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக முட்டி போட்டு நின்றுக்குங்க. மெதுவாக ஒரு கையை பின்னாடி கொண்டு உங்களோட ஆங்கிள் ஜாயிண்ட்டை டச் பண்ணுங்கள். அடுத்த கை இது நம்ம கேமல் போஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கேமல் போஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அப்டமன் மசிலாக இருக்கட்டும், உங்களுக்கு செஸ்ட் மசிலாக இருக்கட்டும், அந்த ஸ்ட்ரெச்சை நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அடுத்ததாக 2 கைகளும் பின்னாடி கட்டி முன்னாடி பெண்ட் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிங்க. அடுத்தது 2 கால்கள் 90 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக 2 கால்களையும் ஒரு 60 டிகிரிக்கு லிஃப்ட் பண்ணிவிட்டு கைகளை முட்டிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு தலையை மேலே தூக்குங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்ததாக 2 கால்களையும் நீங்கள் மடக்கி பிடிக்கலாம். தலையை நல்லா மேலே தூக்குங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வயிற்று பகுதியில் சேர்ந்துக்கிற கொழுப்பு கண்டிப்பாக நல்லாவே கரையும். மேற்கொண்டு கொழுப்பு படியாமையும் இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.